ஹலோ அண்ட் வெல்கம் டு டிஎன்பிசி டியூட். இந்த செஷனில் 2025 நடந்த குரூப் 1 ப்ரிலிமினரியில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அனாலிசிஸ் பொதுவாகவே பிவைக்யூ அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, அது வந்துட்டு உட்காந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய ஏரியா இல்லாட்டி ரிவிஷன் பண்ணக்கூடிய ஏரியா அந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் டிஎன்பிஎஸ்சியினுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் நடத்துகிறப்போ அந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, எந்த ஏரியாவில் டச் பண்ணுது, ஒவ்வொரு ஏரியாலையும் எந்த மாதிரி கொஷின் வைக்கணும் அப்படின்றது விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த பிவைக்யூ அனாலிசிஸ். இந்த பிவைக்யூ அனாலிசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான கொஷின்ஸை இப்போ இருந்தே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக போட போகிறோம். இது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் எது வேணாலும் நீங்கள் படிக்கிறப்போ எந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது, இந்த விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு முக்கியமான செஷனாக இது இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் பிகின் வித் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அரேஞ்ச் தி ஃபாலோவிங் ஈவெண்ட்ஸ் இன் தி குரோனாலஜிக்கல் ஆர்டர். இந்த மாதிரி பொதுவாகவே குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படிங்கிற கொஷின் எப்பவுமே கேட்பாங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை மேக்ஸிமம் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபேக்சுவல் டேட்டா கொஷின்ஸ் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காந்தியன் மூமெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாருங்கள், அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக், சம்பரான் சத்தியாகிரகா, கேதா சத்தியாகிரகா, ரவுலட் சத்தியாகிரகா. இதில் சம்பரான் சத்தியாகிரகா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1917 நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு. இந்த சம்பரான் சத்தியாகிரகா பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் சம்பரான்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டில் யூரோப்பியன் பிளான்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிகோ விளைய வைக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய பெசான்ஸ்க்கு கொடுத்த தொந்தரவுகளை எதிர்த்து போராடின ஃபஸ்ட்டு காந்தியன் மூமெண்ட்டு தான் என்னென்னா சம்பரான் சத்தியாகிரகா. காந்தி ஃபர்ஸ்ட் டைம் சத்தியாகிரகாவை டெஸ்ட் பண்ணுறது இந்தியன் சாயில் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு லோக்கல் சத்தியாகிரகம்னா சம்பரான் சத்தியாகிரகா தான். ஸோ அதுக்கு பிறகு அந்த மூமெண்ட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா இண்டிகோ கமிஷன் அப்படிங்கிற அமைச்சு ஸோ அங்கே நடந்த அனமாலிஸை சரி பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பீகாரை விட்டு மற்ற இடங்களுக்கு மூவ் ஆகிறாங்க இந்த இண்டிகோ பிளான்டர்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்பரான் சத்தியாகிரகா வரும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். ஸோ நமக்கு வந்துட்டு இந்த அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் 1917-18 நடக்கிறது தான். இந்த அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆலை தொழிலாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்போது பிளேக் நோய் அப்படிங்கிறது வந்துட்டு பாதிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த பிளேக் நோய் இருந்த காலகட்டத்திலையும் அந்த பேண்டமிக் டைம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்துட்டு அங்கே ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கான போனஸ் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த முதலாளிகள் ஆரம்பத்தில் கொடுத்தாங்க. பட் ஒரு கட்டத்தில் அந்த அந்த நோயோடைய தாக்கம் குறைஞ்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு அப்படியே வித்ரா பண்ணிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. பட் வேர்ல்டு வார் 1 நடந்துகிட்டு இருந்த பீரியட் அது 1914 பார்த்தீங்கன்னா அப் டு 19 வரைக்கும் நடந்துகிட்டு இருந்த பீரியடு. ஸோ அதனால் பொருளுடைய விலைவாசி அப்படிங்கிறது அதிகமாக இருந்தக்கூடிய காலகட்டம். அதனால் திடீர்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதோட போனஸ் எடுக்கிறப்ப அதை எதிர்த்து மக்கள் சண்டை போடுறாங்க. ஸோ இதை எதிர்த்து கேள்வி கேட்டதான் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எப்படி வந்துட்டு இப்போ சம்பரான் சத்தியாகிரகாவில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டான லீடர்ஸ் வந்தாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அனுஷாராபாய் அப்படிங்கிற ஒரு முக்கியமான லீடர்னுடைய அரைவல்னால காந்திங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஸோ இது செகண்ட் ஆப்ஷன். தேர்டு பார்த்தீங்கன்னா கேதா சத்தியாகிரகா. கேதா அப்படிங்கிறது வந்துட்டு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த கேதா சத்தியாகிரகா வந்துட்டு ஃபெமைனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள்னால என்ன பண்ண முடியல அப்படின்னா லேண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டியூ டு ஃபெமைன் ப்ராப்பராக பே பண்ண முடியல, அதை குறைச்சி கட்டணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நடந்த ஒரு சத்தியாகிரகா தான். பட் பிரிட்டிஷ் பீப்புள் ஒத்துக்கிறதுனால இதுலேயும் பார்த்தீங்கன்னா காந்தியினுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இதில் தான் பட்டேலும் காந்தியும் முதல் முறை சந்திச்சுக்கிறாங்க. இதே இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சம்பரான் சத்தியாகிரகாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காந்தி கூட பார்த்தீங்கன்னா முக்கியமான லீடர்ஸ் லைக் மலர் உல் ஹக் மாதிரி அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதர் லோக்கல் லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகா, ரவுலட் ஆக்டை எதிர்த்து பண்ண காந்தியினுடைய ஒரு ஆல் இண்டியா சத்தியாகிரகா, ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா சத்தியாகிரகா மூமெண்ட் இது ரவுலட் சத்தியாகிரகா. ஸோ த ஆப்ஷன் இஸ் ஏ. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் தி குரோனாலஜிக்கல் ஆர்டர் கொஸ்டின்றது பொதுவாகவே கேட்பாங்க. அகமதாபாத் வேலை நிறுத்தம், சம்பரான் சத்தியாகிரகம், கேதா சத்தியாகிரகம், ரவுலட் சத்தியாகிரகம். இதில் பாருங்கள் சம்பரான் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அகமதாபாத், மூணாவது கேதா சத்தியாகிரகம், நாலாவது ரவுலட் சத்தியாகிரகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹவு டிட் எஜுகேஷன் கான்ட்ரிபியூட் டு தி இந்தியன் ரினைசான்ஸ்? இந்தியன் ரினைசான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு
இந்திய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய மறுமலர்ச்சிக்கு எஜுகேஷன் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் கேட்டிருக்காங்க. இந்திய மறுமலர்ச்சிக்கு கல்வியின் பங்களிப்பு என்னன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இட் கான்ட்ரிபியூட்டட் டு தி growth ஆஃப் மணி, பண வளர்ச்சியை கொடுத்தது. ஆக்சுவலி வந்துட்டு கல்வி அப்படிங்கிறது பண வளர்ச்சியை மட்டுமே நோக்கத்தில் பண்ணது கிடையாது. இன்ஸ்டெட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் தி சயின்டிஃபிக் லேர்னிங், ப்ரொமோட்டிங் தி சோசியல் கல்ச்சரல் ப்ராக்ரஸ், அதாவது அறிவு வளர்ச்சிக்காகவும் சமூக பண்பாடு முன்னேற்றத்துக்காகவும் தான் வந்துட்டு இந்த கல்வியினுடைய பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அது ஜஸ்ட் growth ஆஃப் மணி மட்டும் இல்லை. ஸோ உண்மையை சொல்லப்போனால் இந்தியன் ரெனேசான்ஸ்க்கு வந்துட்டு சயின்டிஃபிக் லேர்னிங்கும் சோசியல் கல்ச்சரல் ப்ராக்ரஸும் நடந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தி ஆஸ்க் ஃப்ரம் தி மராத்தாஸ். இந்த மாதிரி பொதுவாகவே அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் பாருங்க, ஸோ பேஷ்வா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் தான் நம்ம பேஷ்வா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கிங்குக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இவர் பூனால தான் இருப்பார். ஸோ கிங்கு இல்லாத டைமில் அவருடைய பணிகளையும் இந்த பேஷ்வா பண்ணுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா அமத்தியான்றவர் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சச்சிவா அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சூப்பரிண்டெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம், சச்சிவான்றவர். அடுத்து சுமந்த் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் செக்ரட்டரி தான் சுமந்த்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபேக்சுவல் டேட்டா நம்ம ரொம்ப கிளியராக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, இட் ரிலேட்டட் டு தி ஜர்னல்ஸ், இம்பார்ட்டன்ட் ஜர்னல்ஸ். ஸோ இந்தியன் வேர்ல்டு ஜர்னல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு துவான் அப்படிங்கிறது நடத்தினது. துவான் இதெல்லாம் ஃபேக்சுவல் டேட்டா தான். நெக்ஸ்ட் பாருங்க, கல்கட்டா ஜர்னல் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பிரிட்டிஷ் ஜர்னலிஸ்ட் ஜேஎஸ் பக்கிங்காம் பண்ணது. இந்த 2 ஆப்ஷன் வச்சு நம்ம போட்டுடலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு ஃபேக்சுவல் டேட்டா கேட்பாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜேர்னல்ஸை வச்சு தான் அந்த கொஷின்ஸே வடிவமைப்பாங்க. ஸோ இந்தியன் வேர்ல்டு ஜேர்னல் துவான், அடுத்து பார்த்தீங்கன்னா கல்கட்டா ஜேர்னல் அப்படிங்கிறது ஜிஎஸ் பக்கிங்காம். இந்த 2 ஜேர்னலுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிரிட்டிஷனுடைய அட்ராசிட்டிஸை வேர்ல்டு ஜேர்னலிசத்தில் ரொம்ப வெளிச்சம் போட்டு காமிச்ச இந்த 2 ஜேர்னல்ஸ். இதை வச்சு உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்னு கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, சம்பரான் அஜிடேஷன் நமக்கு தெரியும், காந்தியடிகள் தான். ஸோ இதில் வந்து பாலகங்கா திலக்ன்றது தப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காதர் பார்ட்டின்றது வந்துட்டு பஞ்சாப் சேர்ந்த இந்தியன் பீப்புள் பார்த்தீங்கன்னா கனடாவில் யூஎஸ்ல இருக்கக்கூடிய பீப்புளெலாம் சேர்ந்து ஒரு வயலன்ஸ் மீன் மூலமாக மட்டும்தான் நம்மளுக்கு சுதந்திரத்தை கொண்டு வர முடியுன்றதுக்காக 1914 ஆரம்பித்த ஒரு இயக்கம் தான் பார்த்தீங்கன்னா காதர் பார்ட்டின்றது. சான் பிரான்சிஸ்கோலேருந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ லாலா ஹர்தயான்றது சரியான விடை. அடுத்து கணபதி ஃபெஸ்டிவல்ன்றது அன்னிபெசன்ட் இடத்துல யார் இப்போ நடத்திருக்காங்கன்னா பாலகங்கா திலக். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, வலது பக்கம் மாற்றி தான் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் நடத்துறது. ஸோ ஆப்ஷன் இஸ் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹூ ஃபவுண்டட் தி சத்ய சோதக் சமாஜ் 1873. ஸோ சத்ய சோதக் சமாஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஜோதிராவ் பூலே. ஸோ ஜோதிராவ் பூலே பார்த்தீங்கன்னா காந்திக்கு முன்னாடியே இந்தியாவில் இருந்த ஒரு மகாத்மா. இவர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினவர். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனைவரும் சமம், ஜாதியின் அடிப்படையில் நீங்கள் யாரையும் பிரித்து பார்க்கக்கூடாது, அனைவருக்கும் சம கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நடத்தின ஒரு இயக்கம் தான் சத்ய சோதக் சமாஜ். ஸோ மகாத்மா இவர் வந்துட்டு எழுதின ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குலாம்கிரி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைக்கோட்டை போர், இந்த தலைக்கோட்டை போரை வந்துட்டு எந்த மாதிரி நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரகாஹாஷி தங்கட்டி அப்படின்னு சொல்லலாம். ரகாஹாஷி தங்கட்டி 1565 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு விஜயநகர பேரரசுக்கும் அதே மாதிரி டெக்கான் சல்தனேட்ஸ், ஒரு 5 டெக்கான் சல்தனேட்ஸ் சேர்ந்து இந்த விஜயநகர பேரரசை தோற்கடிக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான வார் 1565. அதுதான் பார்த்தோன்னா ரகாஷி தங்கட்டி அப்படிங்கிற போர். நெக்ஸ்ட் பாருங்க, சிவாஜி கிரவுண்ட் அஸ் அன் இண்டிபெண்டன்ட் கிங் அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஆக்சுவலி வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப உயரமான ஹில்ஸில் மகாராஷ்டிராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராய்காட் அப்படிங்கிற ரொம்ப உயரமான ஹில்லு. ஸோ எதுக்காக அந்த இடத்துல வந்துட்டு சிவாஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கிங்காக எடுத்துக்கிறாருண்டா,
இந்த பர்டிகுலர் கிங்டம்ன்றது வந்துட்டு உடஞ்சு போயிடக்கூடாது. இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு பிளேஸ் இந்த ராய்காட்ன்றது. அங்கேருந்து தான் வந்துட்டு 1680 அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் வந்துட்டு ரூல் பண்ணார். ஸோ எங்கேருந்து க்ரௌன் அரச முடி ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராய்காட்ல இருந்து தான். நெக்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய மேஜர் கமாடிட்டிஸ் ஆஃப் இன்டர்னல் ட்ரேடு. இது எல்லாமே ஈவன் ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. காட்டன், லம்பர் ஆக்டிவிட்டின்றது பார்த்தீங்கன்னா ஒன்று காட்டன் நமக்கு தெரியும், ரெண்டாவது லம்பர் ஆக்டிவிட்டின்றது வந்துட்டு மரங்கள் தான். ஏன்னா நிறைய சுட்ட செங்கல் கற்களால் தான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஒட்டுமொத்த வீடுகளும் கட்டியிருந்துருக்குறாங்க. கிரிட்டு பேட்டர்னில் வீடு கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு தேவையானது காஷ்மீர்லேருந்துலாம் லம்பர் எடுத்துக்கிட்டதாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிரைன் அண்ட் ஃபுட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டாக். இந்த 4மே கரெக்ட். ஓகே, பருத்தி, மரம், உணவு தானியங்கள், கால்நடைகள், இந்த 4மே சரியான விடை தான். நெக்ஸ்ட் பாருங்க, தி எய்ம்ஸ் ஆஃப் தியோசபிக்கல் சொசைட்டி. தியோசபிக்கல் சொசைட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1875 பார்த்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சொசைட்டி. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாவட்ஸ்கி மற்றும் ஆல்காட் அப்படின்னு சொல்லிட்டு 2 முக்கியமான லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் இந்தியன் ரிலீஜியனை வந்துட்டு தேடக்கூடிய ஒரு பணியை பண்ணாங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அனைத்து மதங்களும் அமைதியை தான் போதிக்குது. அதனால யூனிவர்சல் பிரதர்ஹுட் ஆஃப் ரிலீஜியன் அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கம். இதில் பாருங்க, தே பிலீவ் இன் கர்மா, யோகா, இந்தியன் பிலாசபி. கண்டிப்பாக இந்தியாவுடைய கர்மா, யோகா, இந்தியன் பிலாசபி அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. யூனிவர்சல் ஸ்பிரிச்சுவல் பிரதர்ஹுட்னாங்க, உண்மைதான். 3வது பார்த்தீங்கன்னா தே ப்ரொடெக்ட் சொசைட்டி ஃப்ரம் ஈவில் ப்ராக்டிசஸ். ஆக்சுவலி அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்கள பொறுத்தல பண்டைய கால அதாவது தீய நடைமுறைகள் சமுதாயத்தை பாதுகாப்பதாண்டா அந்த இதுக்கு சம்மந்தமே கிடையாது. பழைய இந்திய ரிலீஜியனை கொண்டு வரதான் எங்களோட நோக்கமாக இருந்திருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 தப்பு, மற்ற 2 சரி. ஸோ ஆப்ஷன் இஸ் சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் தி ஈவெண்ட்ஸ் இன் தி குரோனாலஜிக்கல் ஆர்டர். அகைன் திரும்ப காந்தி மூமெண்ட் ஏற்கனவே முன்னாடி கொடுத்தாங்க, அதே வருஷத்துல 2 கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ சால்ட் சத்தியாகிரகா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1930களில், அதேமாதிரி சுவதேசி அப்படிங்கிறது 1906ல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவிட் இண்டியா மூமெண்ட்ன்றது 1942, நான் கோஆபரேஷன் மூமெண்ட்ன்றது 1920. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் இஸ் டி. நெக்ஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டு தி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். ஹியூமன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹண்டிங் ஸ்டேஜில் இருக்கிறான். 2வது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நொமாடிக் ஸ்டேஜ், கால்நடையாகவே அங்கங்கே போகிறான். அதுக்கு பிறகு பாஸ்சுரல், ஆடு மாடு மேய்க்கக்கூடிய வழிமுறைக்கு வந்து கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஸ்டேஜுக்கு வருவான். இதை தான் வந்துட்டு நம்ம என்ன சொன்னோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்றோம். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, இம்பார்ட்டன்ட் நேஷனல் பேப்பர்ஸ் அஸ் வெல் அஸ் ஆத்தர்ஸ். பாருங்க, சுப்பிரமணிய பாரதி சுப்பிரமணிய பாரதி வந்து ஆத்தரா இந்தியா பத்திரிகையில் ஆத்தராக இருந்தார். மிஸ்ஸஸ் அன்னி பெசன்ட் பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா பத்திரிகையில் இருந்தார். இப்போ காந்தி அப்படின்னா யங் இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறப்ப நடத்தினார். ஜி சுப்பிரமணிய ஐயர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹிந்து பத்திரிகை தமிழில் சுவதேசமித்திரன் நடத்தினார். பி அனந்தசார்லு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபையை ஒரு முக்கியமான பத்திரிகையுடைய ஆத்தர். ஆக்சுவலி பி அனந்தசார்லு ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் ஆஃப் தி மெட்ராஸ் மகாஜன சபா. நெக்ஸ்ட் பாருங்க, இல்துமிஷ் குரோனாலஜிக்கல் ஆர்டர். இது பார்த்தோன்னா ஏன்ஷியன் மெடிவலில் கேட்ட கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ரான்தம்பூர், 2வது பார்த்தோன்னா பெங்கால், 3வது பார்த்தீங்கன்னா குவாலியர், 4வது பில்ஷா. ஸோ இந்த மாதிரி வேற என்ன கேட்கலாம்னா அலாவுதீன் கில்ஜி படையெடுத்து வந்த பிளேசஸ் பற்றி கேட்கலாம். அலாவுதீன் கில்ஜி கேட்கலாம், பாபர் கேட்கலாம். ஒரு வருஷம் பாபர் கேட்டிருந்தாங்க, பாபர். ஓகே, அலாவுதீன் கில்ஜி பற்றி நீங்கள் பார்த்துக்கணும், அலாவுதீன் கில்ஜி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சமுத்திரகுப்தா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சமுத்திரகுப்தாவனுடைய படையெடுப்புகளில் எந்த ஆர்டரில் ஜெயிச்சாருன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப பெக்குலியரானது. அதே மாதிரி அக்பரும் பார்த்துக்கோங்க. ஸோ அக்பர், பாபர், சமுத்திரகுப்தா, அலாவுதீன் கில்ஜி, ஸோ இவங்கெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இந்த ஆர்டரில் கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் மொஹஞ்சதாரோனுடைய வீடுகள் பற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இட் வாஸ் டிஸ்கவர்டு இன் த மாண்ட்கோமெரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பஞ்சாப். ஆக்சுவலி அவங்க கொடுத்துருக்கிறது வந்துட்டு இந்த மாண்ட்கோமெட்ரிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பஞ்சாப்ல இருக்கிறது வந்துட்டு மொஹஞ்சதாரோ கிடையாது, ஹரப்பா. ஸ்டேட்மெண்ட் தவறாக கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொஹஞ்சதாரோ ஹவுசஸ் வர் மேட் அப் ஆஃப் கில்போர்ன் பிரிக்ஸ், அதாவது சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டது, உண்மைதான். 3வது சுட்ட செங்கற்கற்கள் கில்போர்ன் பிரிக்ஸ் அப்படிங்கிறது லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் தி ட்ரெயின்ஸ், வடிகாலுக்கு உபயோகப்படுத்தினாங்க, கண்டிப்பாக உபயோகப்படுத்தினாங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தப்பு.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் 1946 இங்க ஸ்டேட்மெண்ட் ஆன்சர்ஸ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இன் 1946 முஸ்லீம் லீக் withdrew இட்ஸ் அக்செப்டன்ஸ் டு தி கேபினட் மிஷன் பிளான். நார்மலாக கேபினட் மிஷன் பிளான் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 3 மெம்பர் பாடி. ஓகே, ஸோ அந்த 3 மெம்பர் பாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பெத்திக் லாரன்ஸ் அவங்கள வச்சிருக்கக்கூடிய ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குழு தான். ஸோ இந்த குழு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும், பட் ஒரு சிங்கிள் என்டிட்டிக்கு தான் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும்னு வந்துச்சு. ஸோ அதனால் பாகிஸ்தான் டிமாண்டை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் ப்ராவின்சஸை குரூப் ஏ பி சின்னு பிரிக்கிறதா பிளான் பண்ணாங்க. குரூப் ஏன்றது ஹிந்து மெஜாரிட்டி ப்ராவின்சஸ். குரூப் பி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ராவின்ஸ் இன் தி நார்த் வெஸ்டர்ன் இந்தியா. குரூப் சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மெஜாரிட்டி ப்ராவின்ஸ் இன் தி ஈஸ்டர்ன் இந்தியான்னு பிரித்தாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டிமாண்டுக்கு ஓகே சொல்லி ஃபஸ்ட்டு யார் உள்ளே வந்தாங்கன்னா வந்துட்டு முஸ்லீம் லீக் முதல்ல உள்ளே வந்தாங்க. பட் இந்த இதில் வந்துட்டு ஒரு சின்ன திருத்தம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி ப்ராவின்ஸ் கிரியேட் பண்ணுவோம், அது வந்துட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்துட்டு பீப்புள் வாலண்டியராக அது வேணும்னு கேட்டால் மட்டும்தான் பண்ணுமே ஒழிய கம்பல்சரியாக பண்ண மாட்டோம்னு ஒரு வார்த்தை விட்டுருவாரு. அதனால ஜின்னா தலைமையில் அவங்க வெளியில் வந்துட்டு இதை எதிர்ப்பாங்க, வெளியில் வந்துடுவாங்க. வந்துட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்ட் ஆக்ஷன் டே எல்லாம் ஆரம்பிப்பாங்க ஆகஸ்ட் மந்த்தில். ஸோ அதனால் வந்துட்டு 1946 தான் 1946 எண்டில் தான் அவங்க அந்த வேலையை பண்ணுவாங்க, வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அதனால் முஸ்லீம் லீக் withdrew இட்ஸ் அக்செப்டன்ஸ் டு தி கேபினட் மிஷன் பிளான் அப்படின்னா ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 1946 எண்டில் வந்துட்டு withdrew பண்ணிடுவாங்க, உண்மைதான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. முஸ்லீம் லீக் ஜாயின்டு தி இன்டரிம் கவர்மெண்ட் ஃபார்ம்டு இன் 1946. இனிஷியலாக பாருங்கன்னா கேபினட் மிஷன் பிளானை பேஸ் பண்ணி 2 கொண்டு வருவாங்க. ஒன்று கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்டரிம் கவர்மெண்ட். இன்டரிம் கவர்மெண்ட் இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் உள்ளே இருக்காது, லேட்டராக பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் உள்ளே வரும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டு தான். ஆக்சுவலி ஸ்டேட்மெண்ட் 1 பார்ஷியலி கரெக்ட் தான். அதனால் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை இந்த 2மே கரெக்டு தான். இதுக்கு இது காரணம் நம்ம சொல்லிட முடியாது, பட் தனித்தனியாக 2மே கரெக்டு தான். உண்மையை சொல்லப்போனால் ஆப்ஷன் என்ன வராது, டி வராது. என்ன வந்துருந்துருக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்துருந்துருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இன் 24th September 1932 பூனா பேக்ட் வாஸ் சைன்டு பிட்வீன் காந்தி அண்ட் அம்பேத்கர். ஆக்சுவலி பூனா பேக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தலித் மக்களுக்காக, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தனியாக இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தேர்தலில் வேணும் அப்படின்றத வந்துட்டு யாருடைய வேண்டுகோளாக இருக்குன்னா வந்துட்டு B.R. அம்பேத்கர் அவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கும். இது வந்துட்டு காந்திக்கு வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை. ஏன் அப்படின்னா இந்தியாவை பிளவுபடுத்துறதுக்கு மதம் சார்ந்த கொள்கைகள் மட்டும் கிடையாது, ஈவன் இந்த மாதிரி ஜாதி சார்ந்த கொள்கைகள் மூலமாகவும் இந்தியாவை பிளவுபடுத்திடுவாங்கன்னு வேணாம்னு சொல்லுவார். அதனால உங்களுக்கு ரிசர்வேஷன் மாதிரி நம்ம கொண்டு போயிடலாம்னு சொல்லிடுவாங்க. இது இந்தியனுடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, பார்லிமெண்ட்ல எல்லா இடத்துல ரிசர்வேஷன் அப்படிங்கிறது, அந்த ரிசர்வேஷனுக்கு வித்திட்ட ஒரு பேக்ட் எதுண்டா இந்த பூனா பேக்ட் தான். ஓகே, இந்த பூனா பேக்ட்ல காந்தியின் சார்பா அம்பேத்கர் கிட்ட பேசினது யாருன்னா மதன் மோகன் மால்வியா பேசியிருப்பார் 1932. நெக்ஸ்ட் பாருங்க, சூஸ் தி ரைட் மேட்சஸ். ஃபெரோஸ் ஷா மேத்தா மும்பை ப்ராவின்சஸ்காரரு. இவர் பார்த்தீங்கன்னா திசபிளா கோகலே. ஆக்சுவலி ஃபெரோஸ் ஷா மேத்தா யாரையும் திசபிளா வச்சுக்கல. அடுத்து கோபாலகிருஷ்ண கோகலே சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டின்னு நடத்தினார் 1905. அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி பார்த்தீங்கன்னா ட்ரைன் ஆஃப் வெல்த் தியரி, அதாவது பிரிட்டிஷ்காரங்க எப்படி இந்தியாவுடைய வளத்தை சுரண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த தாதாபாய் நவ்ரோஜி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் திங்கர் ஆஃப் இந்தியா அப்படின்றோம். ட்ரைன் ஆஃப் வெல்த் தியரி அவருடைய புத்தகத்தில் வந்துட்டு பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் தான் இந்த ட்ரைன் வெல்த் தியரியை பற்றி எழுதியிருக்கிறார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா S.N. பானர்ஜி வந்து சேஃப்டி வால் தியரி, கண்டிப்பாக இல்லை, சேஃப்டி வால் தியரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொடுத்தவர் லாலா லஜ்பதி ராய். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லாலா லஜ்பதி ராய் என்ன சொல்றாருன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ஆலன் ஆக்டேவியன் கியூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டு ஒரு ரிட்டையர்டான ICS ஆஃபீஸர் வச்சு நடத்துகிறாங்க. இது பர்பஸ் என்னன்னா இந்தியன்ஸை வந்துட்டு ஏற்கனவே நேஷனலிசம் வளர்ந்துக்கிட்டு வருது, அதை தடுக்கிறதுக்காக இந்தியன்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி தான் அது. அதனால் இதை நம்பாதீங்கன்னு தான் சொன்னார். சேஃப்டி வால் தியரி ப்ரொபவுண்டட் பை தி லாலா லஜ்பதி ராய். இட்ஸ் பீன் அரவுண்ட் த ஓல்டு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் ஆலன் ஆக்டேவியன் கியூ. நெக்ஸ்ட் ரீசன் அண்ட் அசர்ஷன். மஹமத் கூர், இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருந்துட்டு அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த பர்டிகுலர் கொஸ்டினை. மஹமத் கூர் அட்டாக்ட் த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் டபர்ஹிண்டா, த ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் சௌஹான்ஸ் அஜ்மீர். அதாவது அஜ்மீர் சௌஹான்களுக்கு ஒரு முக்கியமான மையமாக இருந்த தபர்ஹிண்டா கோட்டையை முகமது கோரி தாக்கினார். ஆமாம், தாக்கினார். ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. இந்த ரூலர் ஆஃப் அஜ்மீர் பிருத்திவிராஜ் சௌஹான் மார்ச்டு
to Tabarhinda faced the invader first battle of Panipat. ஸோ பிருத்திவிராஜ் சௌஹான் என்ன பண்ணுறான்னா தபரிண்டாவுக்கு அணிவகுத்து போய் ஃபஸ்ட்டு தரையின் போரில் வந்து யாரை ஃபேஸ் பண்ணுறாரு, முகமது கூரை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிறார். கரெக்டு தான். இது காரணம்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2வும் கரெக்ட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, இவர் இங்கே வந்ததுனால ஒரு படையெடுத்து போகிறார். கரெக்டு. ஸோ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் டு தி ஏ. ஸ்டேட்மெண்ட் ஏ கரெக்டு. ஆர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் டு தி அசர்ஷன். கரெக்டு தான். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ லேண்ட் ரவுனி சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி சிஸ்டம் 1793 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கார்ன்வாலிஸ் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பீகார், பெங்கால், ஒடிஷா இந்த பகுதியில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு செட்டில்மெண்ட் சிஸ்டம். இது வந்துட்டு ஒரு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெர்மனெண்ட்டாக வச்சுருந்துருப்பாங்க. அதனால வந்துட்டு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் இல்லாட்டி ஜமீன்தார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரயத்வாரி முறை. ரயத்வாரி முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ப்ராவின்ஸு அடுத்து பாம்பே ப்ராவின்ஸ் இந்த ரெண்டுல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட சிஸ்டம் தான் ரயத்வாரி முறை. இது 1820களில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து தாமஸ் மன்ரோ மெட்ராஸ்ல இருந்த ஒரு கவர்னர் தான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மகள்வாரி முறைன்றது 1830களில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. மகள்வாரி முறைன்றது இது வில்லியம் பென்டிக் பீரியடில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு முறை தான். இந்த முறையினுடைய அடிப்படை கோட்பாடை வந்துட்டு ஆர்.எம். பேர்ட் அப்படிங்கிற ஒருத்தர் கொடுத்துருப்பாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த மகள்வாரி முறையினுடைய ஒரு சாரஸ்வரம் தான் கிராம்தான் மூமெண்ட்டும் ஒன்று, அதுவும் மகள்வாரி முறை கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சர் தாமஸ் மன்ரோ லைசன்சிங் ஆஃப் 1857 ஆக்ட். 1857 ரிவோல்ட் நடந்துகிட்டு இருக்க டைமில் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக லார்ட் கேனிங் கொண்டு வந்த ஆக்ட் தான் லைசன்சிங் ஆஃப் 1857 ஆக்ட். இது லார்ட் கேனிங், இது தப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிபரேட்டர் ஆஃப் இந்தியன் பிரஸ். உண்மைதான். 1835-36 டைமில் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தவர் தான் சார்லஸ் மெட்கால்ஃப். அவர் பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு, ஜேர்னலிசம் அஸ் வெல் அஸ் பிரிண்டட் மீடியா மேலே இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை எடுத்து விட்டுருப்பாரு. அதனால ஹிம்செல்ஃப் கால்ட் அஸ் லிபரேட்டர் ஆஃப் இந்தியன் பிரஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லார்ட் வெல்லஸ்லி. லார்ட் வெல்லஸ்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஃபியர் ஆஃப் நெப்போலியனுக்காக இங்கே கொண்டு வந்து இறக்கி விடப்பட்ட ஒரு கவர்னர் ஜெனரல் தான் லார்ட் வெல்லஸ்லி. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒன்று பப்ளிஷ் பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நேம், பிரிண்டருடைய நேம், அது என்ன பேப்பருடைய எண்டில் பார்த்தோன்னா உங்களோட நேம் போட்டு தான் கொடுக்கணும். அதை கவர்மெண்ட் வந்து ரிவ்யூ பண்ணி தான் பப்ளிஷ் பண்ண விடுவாங்க. ஸோ அது கரெக்டு தான். ஸ்டேட்மெண்ட் 2ம் 3ம் கரெக்டு. லார்ட் கேனிங் சிஸ்டம் ஆஃப் லைசன்ஸ் அண்ட் சென்சார்ஷிப், அது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இதுவும் இந்த லைசன்சிங் ஆக்ட்ன்றது தான் அதை மாற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆப்ஷன் ஏ 1 and 4. ஸோ தேங்க்யூ. வித் திஸ் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் கேனிங் தான் வந்து லைசன்சிங் ஆக்ட் ஆஃப் 1857 கொண்டு வந்தது. சர் தாமஸ் மன்ரோன்ற வந்துட்டு சிஸ்டம் ஆஃப் லைசன்ஸ் அண்ட் சென்சார்ஷிப். ஸோ தேங்க்யூ. வித் திஸ் வி ஃபினிஷ் 2025 ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் அனாலிசிஸ். இன்னொரு வீடியோவில் 2024 குரூப் 1 ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.